கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தின் பகுதியை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 45 வாசிப்போம். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீதுக்கு கிடைத்த ஜெயம், தாவீதுக்கு கிடைத்த வெற்றி, அந்த மகத்துவமான காரியங்களை தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு யுத்தம் நடக்கிறது, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. பெரிய பெரிய யுத்த வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது தாவீது அந்த நேரத்திலே தேவனுடைய திட்டத்தின்படி அனுப்பப்பட்ட தாவீது அங்கே வருகிறார். இங்கே பார்க்கும்போது கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத சூழ்நிலை தான் தாவீது அங்கே செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகள் எல்லாத்துக்கும் கோலியாத்தினுடைய ஆயுதங்கள், அவனுடைய பட்டயங்கள், அவனுடைய கேடகங்கள் மிக சிறப்பானதாய் தெரிகிறது. ஆனால் தாவீதுக்கோ அவன் வச்சுங்கிற பட்டயமோ கேடகமோ ஈட்டியும் சிறப்பான ஆயுதமா அவனுக்கு தெரியல. அவனுக்கு எந்த சிறப்பான ஆயுதமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய நாமம் தான் சிறப்பான ஆயுதமா அவன் பார்த்தான். பாருங்க, நாம கூட பட்டயத்தையும் ஈட்டியையும் செய்ய முடியாத நிறைய காரியங்களை இயேசுவின் நாமம் நமக்காக செய்யும். இயேசுவின் நாமம் அது மிக சிறந்த நாமம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. இயேசுவின் நாமம் என்பதுதான் நமக்கு மிக சிறந்த ஆயுதம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. தாவீது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக அவன் புறப்பட்ட போது ஆண்டவர் அவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை கொடுத்தார். பரலோக தேவனுடைய நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதனால, அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதனால அவன் யுத்தத்தில் வெற்றி பெற்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு ஆயுதங்கள், மிக சிறந்த ஆயுதங்கள், அவங்களுடைய பட்டயமா இருக்கலாம், அவங்க பதவியா இருக்கலாம், அவங்களுடைய பணமா இருக்கலாம், அவங்களுடைய பொருளா இருக்கலாம், அவங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் கையிலே எடுக்க வேண்டிய ஒரு மிக சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற ஆயுதம். அந்த நாமத்தினாலே தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா இயேசுவின் நாமம் இருக்குல்ல, இயேசுவின் நாமத்தை நம்பி யுத்தத்துக்கு போங்க. இயேசுவின் நாமத்தை நம்பி உங்க காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் மிகச் சிறந்த ஆயுதம். நம்மை காப்பாற்றுவதற்கான மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்மை ரட்சிப்பதற்கான மிக சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்மை குணமாக்குவதற்கான மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய பயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் நீக்குவதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய திருமண வாழ்க்கையின் உறவுகளை, குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கு, மீட்டி எழுப்புவதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். சோர்வுகளை நீக்குகிற மிகச் சிறந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய வன்முறைகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய தலைமுறை சாபங்களை உடைப்பதற்கு, நீக்குவதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு, நம் துயரங்களை நீக்கி நமக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதற்கு இயேசுவின் நாமம் மிகச் சிறந்த நாமமாய் இருக்கிறது. நம்பிக்கை இழந்தவர்களை மீட்டி எடுப்பதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமமாய் இருக்கிறது. தீமையை வெல்வதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமமாய் இருக்கிறது. ஒவ்வொருடைய சங்கிலிகளையும் துண்டு துண்டாக உடைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மிகச் சிறந்த ஆயுதமாய் இருக்கிறது. ஒவ்வொரு எதிரிகளையும் தோற்கடிப்பதற்கு மிகச் சிறந்த ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமமாய் இருக்கிறது. அந்த நாமத்தினாலே தாவீது வென்றான். அந்த நாமத்தினாலே நம்முடைய முற்பிதாக்கள் வென்றார்கள். அந்த நாமத்தினாலே ஆதி அப்போஸ்தலர்கள் வென்றார்கள். அந்த நாமத்தினாலே நம்முடைய மிஷனரிகள் பல காரியங்களை வென்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நாமும் வென்றிடுவோம். அந்த நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் நமக்கு மிகச் சிறந்த நாமம், மிகச் சிறந்த ஆயுதம் என்பதை மறந்து போகாதீங்க. அந்த நாமம்
நாமம் சகலத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. ஆகிய அந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் நமக்கு மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. அந்த மிகச்சிறந்த ஆயுதத்தை உங்களுடைய கையில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா யுத்தங்களையும் நாம் ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் தான் மிக சிறந்த ஆயுதம் ஆண்டவரே. எங்களுக்கு மிக சிறந்த ஆயுதம் அதுதான் ஆண்டவரே. அந்த நாமத்தை நாங்கள் கையில் எடுத்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா யுத்தங்களையும் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே, எல்லா பிசாசின் தந்திரங்களையும் ஆண்டவரே, எல்லா பிசாசின் கெர்ஜனைகளையும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிரடையா எழும்புகிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் வென்றுவிட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு சத்துவம் தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் வென்றிட நாங்களும் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆதாரமாக, ஆயுதமாக ஆண்டவரே, அஸ்திபாரமாக மாற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனி என்ம நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.